தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க்கு எழுதினர் சிறந்த வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடித்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 1 தேதி 2025 வருடம் சனிக்கிழமை. இந்த நிச்சயத்தில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அமைதியாயிருன்னு கட்டளை போடுறாரு. உடனே எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட், மிகுந்த அமைதி. அதுவும் நார்மல் அமைதின்னு சொல்ல பாருங்கள் இவர் மார்க்கு செய்தியாளர். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஓகேங்களா? ஏசப்பா அவருக்கு என்ன நடக்குது? எல்லாமே அவருக்கு கீழ்ப்படையுது, கட்டுப்பட்டது. ஓகேங்களா? ஆனால் அந்த மக்கள் பாருங்களேன், ஏசப்பா அங்கே தான் இருக்கார், நமக்குலாம் எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையோடவே இல்லை. அவங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என்னடா என்னை பார்த்து பயந்துக்கிறீங்க, ஏன்டா பயப்படுறீங்க? உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கையில் நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், எவ்வளோ பேர் என்னை தேடி வராங்க, எவ்வளோ பேர் நலங்கள்லாம் பெற்றுட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் நான் அவங்க கூட இருந்து இவ்வளோ அற்புதமான அதிசயங்கள் பண்ணியும் நீ இன்னும் என்ன நம்பலையாடா? உங்கள் நம்பிக்கை இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு அவங்கள பார்த்து கேட்டார், இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை காப்பாற்றோன்னு நீ நம்பலையா? நான் உன்னை வழி நடத்தோன்னு நீ நம்பலையா? உன் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக கொண்டு வரோன்னு நீ நம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நாம் எல்லாரும் நம்புவோம், இயேசு கிறிஸ்து தான் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். ஸோ அவர் நம்மளை நல்லபடி வழி நடத்துவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.